சிஎஸ்கே இந்த மாதிரி ஜெயிக்கும்னு யாராச்சும் எதிர்பார்த்தீங்களா என்ன? இந்த மேட்ச் நல்லா பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல எல்எஸ்ஜி சூப்பரா விளாண்டாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் போட்டு பிரிச்சுட்டாரு. அடுத்து அதர் எண்ட்ல அவங்களுக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் போய் மொமெண்டமும் போயிருச்சு. நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் பவர் பிளேல தான் கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணாங்க பாருங்க, தரமான கம்பேக். நூர் அகமது நிக்லஸ் புரான விக்கெட் எடுத்தனால தான் ஸ்கோரே கம்மியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் பங்குக்கு அவர் டமால் டுமில் நடிச்சிருப்பாரு. பட் இங்க முக்கியமான பவுலரு ஜேமி ஓவர்டன் தான். அவர் தான் நல்லா பவுலிங் பண்ணி டாட் பால் போட்டு பிரஷரை ஏற்றி ஈஸியாக அவுட் எடுத்தாரு. சரி, பவுலிங் ஒரு சைடு இருக்கட்டும், அதை விடுங்க. இன்னொரு பக்கம் பேட்டிங் எடுத்தோம்னா எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து பார்த்தா சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனதும் மேட்ச் முடிஞ்சுன்னு பாதி பேர் நினைச்சாங்க. ஏன்னா ஸ்டாட்ஸ் அப்படிதான் சொல்லுது. 180+ சேஸ் பண்ணது கிடையாது. சஞ்சு சாம்சன் 30க்கு கீழே அவுட் ஆனாலும் வின் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதில் தான் சிஎஸ்கே இருந்தாங்க. அப்புறம் தாங்க வந்தார் பீஸ்ட், அப்சல்யூட் பீஸ்ட்ன்ற மாதிரி தரமாக விளாண்டு கொடுத்துட்டாரு. அவர் விளாண்ட இன்னிங்ஸை பார்த்து எனக்கு திடீர்னு தோணுனது சுரேஷ் ரெய்னாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பாலையுமே அடிச்சாரு. பால் மட்டும்தான் சிங்கிள் எடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே 6 தான். சிஎஸ்கே தான் இப்படி ஆடுதான்னு எல்லாருமே செதறிட்டாங்க. ஏன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டே செதறி இருக்கும். அவர் விளாண்டு கொடுத்ததுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிப்பாங்கன்னு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வந்த பேட்டர்ஸ் எல்லாம் டாட் பாலும் சிங்கிளுமா எடுத்து ப்ரெஷரை அப்படியே சிஎஸ்கே மேலே தானாகவே எடுத்து போட்டுக்கிட்டாங்க. உர்வில் பட்டேல் கிரீஸில் இருந்த வரைக்கும் 13 ரன் ரேட்டில் போயிருந்திருக்கு. அதே இது அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே 6 ரன் ரேட்டில் விளாண்டுருக்காங்க. டெவால் புருவிஸ் அவுட்டு, கார்த்திக் சர்மா அவுட்டு, சிவம் டூபே இந்த மேட்ச்சில் சூப்பராக யூஸ் ஆகியிருந்திருக்காரு. பிரசாந்த் வீரும் தூபேவும் சேர்ந்து தான் மேட்சை முடிச்சாங்க. லாஸ்ட்டில் 2 6 அடித்தார். அதுவும் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க மேட்சை. வெறித்தனமாக அந்த மாதிரி அவர் விளாண்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விளாண்டா என்னத்தை சொல்கிறது. அதுவும் லாஸ்ட் ஓவரில் தான் 2 6 அடித்து முடித்தாங்க. இந்த எல்எஸ்ஜி கேட்சை விட்டுக்கிட்டே இருந்தனால சிஎஸ்கேக்கு ஈஸியாக போச்சு. நல்ல வேலை, எப்படியோ ஜெயிச்சாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. டேபிள்லேயும் நம்ம நல்ல பிளேஸில் தான் இருக்கோம். அதுக்கப்புறம் ஜெயிச்சா பிளே ஆஃப் போயிடலாம். பார்க்கலாம் இந்த ஐபிஎல் 2026 எப்படி போகுதுன்னு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.